Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ML ops அதாவது machine learning operations அப்படிங்கிற ஜாப் ரோல் பத்தி பார்க்க போறோம். ஒரு machine learning மாடலை உருவாக்கி அதை செயல்படுத்தி அதை கண்காணிக்கிறது அப்படிங்கிறதுல இந்த ML ops ஓட பங்கு பெரிதளவுல இருக்குது. வளர்ந்து வரும் இந்த AI துறையில ML ops ஓட டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மெஷின் லேர்னிங் துறைகளில் ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பா இந்த ML ops அதாவது மெஷின் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸ் பற்றின விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை உருவாக்க ML ops-ஓட பங்கு பெரிதளவில் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்படி என்ன விதத்தில் அவங்க உதவுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்க என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, அதாவது மெஷின் லேர்னிங் மாடலோட லைஃப் சைக்கிள் என்ன அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்கணும்னா அதுக்கு முதல்ல பண்ண வேண்டியது நிறைய தகவல்கள் சேகரிக்கணும். பிறகு நீங்கள் சேகரித்த தகவல்களை ஆராய்ந்து அதில் நமக்கு தேவையான தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நிர்ணயிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் EDA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த EDA மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய தகவல்கள் இருந்ததுன்னா அதுல வந்து நம்மளோட பிசினஸ் கேஸுக்கு நம்ம என்ன காரணத்துக்காக ஒரு மெஷின் மாடல் உருவாக்கணுமோ அதற்கு தேவையான தகவல்கள் எதுவா இருக்கும், அந்த தகவல் வச்சு நம்ம எப்படி வந்து பிசினஸ்க்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து EDA அப்படிங்கிறது வரும். ஸோ இதை வச்சுதான் வந்து எந்த டேட்டாவை எடுக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. சரி, இந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டாங்க, அந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா அப்படியே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அது வந்து க்ளீன் பண்ணணும். அதில் தவறான தகவல்கள் இல்லை வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற தகவல்கள் இல்லை தேவையில்லாத தகவல்கள் எல்லாம் நீக்கணும். இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒரு மிஷினரி மாடல் உருவாக்கணும்னு வச்சுக்கலாம். அந்த மிஷினரி மாடல் என்ன பண்ணணும்னா எந்த நேரத்தில் எந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ஸ்டாக் அதிகமாக வச்சோம்னா நிறைய சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறத ஒரு மிஷினரி மாடல்னு வச்சுக்குவோம். ஸோ அதை வச்சு இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்ன பண்ணோன்னா இந்த மிஷினரி மாடல் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து அரிசி வாங்குவாங்கன்னு சொல்லுது, அதனால் அரிசி வந்து நம்ம இப்போ ஸ்டாக் நிறைய வச்சுக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு அந்த மிஷினரி மாடலை உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடையில் இதுவரைக்கும் வாங்கினவங்களோட தகவல்கள் எல்லாம் சேகரிக்கிறாங்க. என்னென்ன சேகரிக்கிறாங்க, அந்த கடையில் வாங்கின கஸ்டமர்ஸோட பேர், கஸ்டமர்ஸ் வந்து என்ன ஐட்டம் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு வாங்கியிருக்காங்க, என்னைக்கு வாங்கியிருக்காங்க, அந்த கஸ்டமர்ஸோட ஏஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி சில டேட்டாவெல்லாம் கேதர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இதில் எந்த டேட்டா வந்து தேவையில்லாதது அப்படின்னு உங்களுக்கு தோணுது? இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா இந்த டேட்டாவில் இருக்கிற ஒவ்வொரு காலம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பெயர். மெஷின் லேர்னிங் மாடல் ட்ரைனிங் கொடுக்கும்போது கஸ்டமரோட பேர் வந்து தேவையே இல்லை. கஸ்டமர்ஸ் என்ன வாங்கினாங்க, எவ்வளோ வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். அதை வச்சு இப்போ நமக்கு தேவையான பிஸ்னஸ் கேஸுக்கு மெஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணிடலாம். ஸோ இந்த தேவையில்லாத காலம் கஸ்டமர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ட்ரைனிங்கே தேவையில்லை வந்து பிரித்து வெளியில் எடுத்து போட்டுடலாம். ஸோ இப்போ நான் சொன்னது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் ரியல் லைஃப் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு காலம் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு டேட்டா, அதாவது கஸ்டமர் நேம், கஸ்டமர் என்ன வாங்கினாங்க, எவ்வளோ வாங்கினாங்க அப்படிங்கிறது இந்த ஒவ்வொன்றையும் வந்து ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் எந்த ஃபீச்சர்ஸை எடுத்துக்கிட்டால் மிஷின் மாடல் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிற மாதிரி இது வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீச்சர் இன்ஜினியரிங் இப்போ நான் எடுத்துக்காட்டு சொன்னது ரொம்ப சிம்பிள். ரியல் லைஃப் ப்ராஜெக்டில் இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங், டேட்டா கிளீனிங் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங் மாடல் உருவாக்க வந்து நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. டெசிஷன் ட்ரீ அல்காரிதம், கே மீன்ஸ் அல்காரிதம், ரிக்ரெஷன் அல்காரிதம், நெய் பேஸ் அப்படின்னு நிறைய அல்காரிதம் சொல்லிட்டே போகலாம். இதில் உங்கள் பிஸ்னஸ் கேஸுக்கு எந்த அல்காரிதம் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து சூஸ் பண்ணணும். சரி, இதை சூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம மெஷின் லேர்னிங் மாடலுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மெஷின் லேர்னிங் மாடலோட இயக்கம் எப்படி இருக்குது, அதோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணி அதில் வந்து ஒரு குறியீடு வச்சு அந்த மெஷின் மாடல் சரியாக இயங்குதா, திறனாக இயங்குதான்னு பார்ப்பாங்க. அது வந்து அக்யூரசி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த அக்யூரசின்னு பார்த்தீங்கன்னா 0% 100% வரைக்கும் இருக்கும். எந்த அளவுக்கு இந்த அக்யூரசி வந்து அதிகமாக இருக்கும் அந்த அளவு வந்து உங்கள் மெஷின் லேர்னிங் மாடல் நல்லா இயங்குது, திறனாக இயங்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த மெஷின் லேர்னிங் மாடலோட அக்யூரசி
குறைஞ்சது 90% இருக்கணும், முடிஞ்ச அளவு 90க்கு மேல இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பெஞ்ச்மார்க் கிரைட்டீரியாவா இருக்கு. அதுக்கு கம்மியா இருந்ததுன்னா என்ன பண்ண வேணும்னா, நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணவங்க பார்த்தீங்கன்னா டேட்டாவை மறுபடியும் சேகரிச்சு அதை கிளீன் பண்ணி மெஷின் லேர்னிங் மாடல் வேற அல்காரிதம் செலக்ட் பண்ணி ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணி இதெல்லாம் நீங்க வந்து மறுபடியும் பண்ணணும். இது எல்லாத்தையுமே பண்ணணும்னா தேவையில்லை. சில விஷயங்கள் மாற்றங்கள் பண்ணி நீ இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் எல்லாம் மாற்றி மறுபடியும் ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை உருவாக்கி நீங்கள் மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்த்து எந்த காம்பினேஷனில் இதோட அக்யூரசி அதிகமாகுதோ அதை வந்து சரியான மாடல் அப்படின்னு தேர்ந்தெடுத்து ப்ரொடக்ஷனில் டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை உருவாக்க என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஹை லெவலில் புரிஞ்சிருக்கும். அதை வந்து மெஷின் லேர்னிங் மாடலோட லைஃப் சைக்கிள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஹை லெவலில் புரிஞ்சிருக்கும். இதில் இந்த டேட்டா எல்லாம் சேகரிக்கிறது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து டேட்டா இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறவங்க பண்ணுவாங்க. இந்த சேகரிக்கப்பட்ட டேட்டாவை வச்சு எப்படி வந்து நம்ம பிஸ்னஸுக்கு உதவலாம், இதில் என்னென்ன தகவல்லாம் சரியாக இருக்கும், அதை எப்படி வந்து நமக்கு தேவையான விஷயங்களை எடுக்கலாம் அப்படின்னு ஆராயிரவங்க வந்து டேட்டா சயின்டிஸ்ட். சரி, அவங்க ஆராய்ச்சி செஞ்சு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் பண்ணுவாங்க, இந்த டேட்டாவை எல்லாம் கேதர் பண்ணிட்டு டேட்டா சயின்டிஸ்ட் கிட்ட இருக்கிற இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மெஷின் லேர்னிங் மாடலை உருவாக்குவாங்க. ஸோ இந்த வேலைகள் எல்லாம் இந்த டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர்ஸ், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் இல்லாம, ஆட்டோமேஷன் இல்லாம மேனுவலா பண்ணாங்கன்னா இத்தனை விஷயங்களையும் பண்றதுக்கு வந்து அதிக நேரம் எடுத்துக்கும். மேலும் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் வந்து உருவாக்க சொல்ல மாட்டாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மெஷின் லேர்னிங் மாடல்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும் போது இதற்கான நேரமும் வேலைப்பளுவும் இன்னும் அதிகமாகும். சரி, இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துலாம் சரியான ஒரு ப்ராசஸ் இல்லையோ அங்கே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ராசஸை உருவாக்கணும். எந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக் ஒரு ப்ராசஸ் டிஃபைன் பண்ணாங்க அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து எக்ஸிக்யூஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல எல்லாம் வந்து ஆட்டோமேஷன் பண்ணலாமோ அதையெல்லாம் வந்து ஆட்டோமேஷன் பண்ணணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்குறது, அதாவது டெவலப் பண்ற டைம் வந்து குறையும். அதனால வேகமாக மெஷின் லேர்னிங் மாடல்ஸை உருவாக்கலாம். அப்படி உருவாக்கின மெஷின் லேர்னிங் மாடல்ஸை ப்ரொடக்ஷன் நீங்கள் டிப்ளாய் பண்ணணும். டிப்ளாய் பண்ணாமல் மெஷின் லேர்னிங் மாடல்ஸை வந்து பிஸ்னஸ்னால யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டிப்ளாய்மெண்ட்டை வேகப்படுத்தலாம். அதுக்கப்புறம் டிப்ளாய் செய்யப்பட்ட மெஷின் லேர்னிங் மாடல் சரியா இயங்குதா, திறனா இயங்குதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதையும் வேகப்படுத்தலாம். ஸோ இங்கே வந்து இந்த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஆட்டோமேட் பண்ணி வேகப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து இந்த ML ஆப்ஸோட பங்கு அதிகமாக இருக்கும். இந்த டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர்ஸ், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் இவர்களுக்கு இடையே ஒரு பாலமாக இருந்து இந்த மெஷின் லேர்னிங் மாடல்ஸை உருவாக்குறத வேகப்படுத்தி எஃபிஷியண்டாக அந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ML ஆப்ஸோட பங்கு அதிகமாக இருக்கும். சரி, இந்த ML ஆப்ஸ் எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸை உருவாக்குறாங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஆட்டோமேட் பண்ணி மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்குறத வேகப்படுத்துறாங்க அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நீங்கள் AI துறையில் வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமுள்ளவராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும், ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பேரலல் நீங்கள் கோடு பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் புதுசு மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் AI இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு 2 கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள்.
ஆல் தி பெஸ்ட். முதல்ல ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்க நிறைய தகவல்கள் சேகரிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த சேகரித்த தகவல்களை எல்லாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி ஃபீச்சர் இன்ஜினியரிங் எல்லாமே பண்ணி மெஷின் லேர்னிங் மாடலுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம். அதை வச்சு ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை உருவாக்கிட்டாங்க. வெர்ஷன் 1.0 அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த மெஷின் லேர்னிங் மாடல் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்னும் நிறைய புதிய தகவல்கள்லாம் வருது. ஸோ என்ன பண்ணுறாங்க, சரி இப்போ வந்து இன்னும் நிறைய தகவல்கள் வந்துருச்சு, அதை மறுபடியும் ட்ரெயின் பண்ணி இந்த மெஷின் லேர்னிங் மாடலை அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஸோ அந்த டேட்டாவை எடுத்து மறுபடியும் புது ஃபீச்சர் இன்ஜினியரிங்லாம் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணி மறுபடியும் ட்ரைனிங் கொடுத்து ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் 2.0 உருவாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த 1.0க்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா பயன்படுத்தியிருப்பாங்க, 2.0க்கு இன்னொரு செட் ஆஃப் டேட்டாவை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த 1.0க்கு என்னென்ன டேட்டாவை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத ஒரு காப்பி எடுத்து ஒரு வெர்ஷனிங் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி இந்த 2.0 அப்படிங்கிறதுக்கு என்னென்ன டேட்டாலாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வெர்ஷனிங் பண்ணி காப்பி எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் அந்த ஒவ்வொரு 1.0 மாடல், இந்த 2.0 மாடல் இது வந்து போக அதிகரிச்சுட்டு போகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் என்ன டேட்டாவை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத வெர்ஷனிங் பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணுறது ஒரு ML ஆப்ஸோட வேலை. இது டேட்டாக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து மெஷின் லேர்னிங் மாடலை உருவாக்கும் போது அங்கே வந்து நிறைய கோடிங் பண்ணுங்க. பைத்தான் போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பயன்படுத்தி கோடிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கோடிங் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு கோடிங்குமே வந்து ஒரு வெர்ஷனிங் பண்ணி வைப்பாங்க. சரி, இப்போ ஒரு கோடு பண்ணி ஒரு மாடல் உருவாக்கி அது வேலை செய்யுது அப்படின்றதுக்கப்புறம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் சரி அதில் மாற்றம் ஏற்படுதுன்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலான்னு மறுபடியும் அந்த கோடை மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சரியாக இயங்கிட்டு இருந்த அந்த கோடை வந்து ஒரு வெர்ஷனிங் பண்ணி வைப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால இப்போ வந்து ரெண்டாவதாக பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு இல்லைங்க, முதல்ல நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நம்ம அதுக்கே போய்க்கலாம் அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த கோடை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வெர்ஷனிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கோட் வெர்ஷனிங், அதாவது சோர்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை செய்யறது வந்து ML ஆப்ஸோட பங்காக இருக்கும். அப்புறம் இந்த மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்குறது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி. இப்போ எப்படி நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் நிறைய விதத்தில் வந்து ட்ரை பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆகி அந்த ஃபெயிலியரில் வந்து பாடங்கள் கற்றுட்டு அதை மறுபடியும் நடக்காமல் வேற விதத்தில் ட்ரை பண்ணி கடைசியாக அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாங்களோ, அதே மாதிரி இந்த ML மாடல் உருவாக்குறது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். விதவிதமான டேட்டாவை எடுக்கிறோம், அதில் சில ஃபீச்சர்ஸை மட்டும் எடுக்கிறோம், அந்த ஃபீச்சர்ஸை டியூன் பண்ணுறோம், அதுக்கு இந்த அல்காரிதம் சூஸ் பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், ஒர்க் ஆகலையா மறுபடியும் டேட்டாவை மாற்றுறோம், மறுபடியும் க்ளீன் பண்ணுறோம், வேறு ஃபீச்சர்ஸ் எடுக்கிறோம், வேறு அல்காரிதம் எடுக்கிறோம். இந்த மாதிரி விதவிதமாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில இடங்கள் தோல்வி அடையும் போது எதனால் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படிங்கிற ஆராய்ச்சி செஞ்சு அந்த தோல்வி மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வேற என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு மாற்று வழிகள் செஞ்சு அதை வந்து பண்ணும்போது சில மெட்ரிக்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதாவது குறியீடுகள் மாதிரி அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி ஃபெயில் ஆச்சு, இதில் வந்து என்னென்னலாம் கம்மியாச்சு, உங்களுடைய அக்யூரேசி சொன்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு மெட்ரிக்ஸ். அந்த மாதிரி நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கும். அந்த மெட்ரிக்ஸை வச்சு தான் அவங்க செய்கிற ஒவ்வொரு ஐட்ரேஷன்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸும் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறத கேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்பவும் அதை வந்து மெட்ரிக்ஸ் எடுத்து மேனேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து ML ஆப்ஸோட பங்கு அதிகமாக இருக்கும். நம்ம இந்த மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்குறதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, மெஷின் லேர்னிங் மாடல் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, அதனால் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து பண்ணும்போது எல்லா ஸ்டெப்ஸையுமே வந்து அவங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சில ஸ்டெப்ஸை எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அவங்க பண்ணலாம், சில ஸ்டெப்ஸில் மாற்றங்கள் ஏற்படுத்தணும். ஸோ எந்த ஸ்டெப்ஸில் மாற்றங்கள் பண்ணலாம், எந்த ஸ்டெப்ஸில் மாற்றங்கள் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி இந்த எக்ஸிக்யூஷன் பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஆட்டோமேட் பண்ணுறது வந்து ML ஆப்ஸோட வேலையாக இருக்கும். சரி, இந்த பார்ட் வரையும் ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கலாம், அதுங்க வந்து டைரெக்டாக எந்த ஒரு மாற்றம்லாம் பண்ணிடலாம், இதுலேருந்து இதுக்கப்புறம் இருக்கிற வேலைகளை வந்து நீங்கள் மாற்றம் பண்ணணும்னு சொன்னீங்க சார், நீங்கள் அங்கே மாற்றம் பண்ணுங்க. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மாற்றங்கள் தேவை, எங்கெங்கெல்லாம் மாற்றங்கள் தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு ML இன்ஜினியருக்கு தெரிவிக்கிறதுல, அதை செயல்படுத்துறதுல உதவியாக இருக்கிறவங்க ML ஆப்ஸ். அதுக்கப்புறம் அந்த மெஷின் மாடல் உருவானதுக்கப்புறம் அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து டெஸ்ட் என்வரான்மெண்ட்டில் அதை டிப்ளாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது சரியாக இயங்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதை அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் டிப்ளாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் டிப்ளாய் பண்ணுறதுக்கு சில ஒர்க் ஃப்ளோஸை உருவாக்கணும். அந்த ஒர்க் ஃப்ளோஸை வேகமாக செயல்படுத்துறதுக்கு ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு வந்து ML ஆப்ஸோட பங்கு இருக்கும். சரி, இப்போ வந்து ப்ரொடக்ஷனில் டிப்ளாய் பண்ணிட்டாங்க, மெஷின் லேர்னிங் மாடல் சூப்பராக அங்கே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ML ஆப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே சரியாக இயங்கிட்டு இருக்கிற மெஷின் லேர்னிங் மாடல் காலப்போக்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவாங்க. அதோட வேகம் எப்படி இருக்குது, அதோட அக்யூரசி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக இயங்குதா, அது வந்து ரெஸ்பான்சிபிள் AI அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எத்திக்கலாக அது இயங்குதா அப்படிங்கிறத கண்காணிப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் ஒரு புதிய கான்செப்ட் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். டேட்டா ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த டேட்டா ட்ரிஃப்ட் அப்படின்னு என்னன்னா, இப்போ எடுத்துக்காட்டோட சொல்றேன். இப்போ முன்னாடி பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எக்ஸாம்பிள் அதவே சொல்றேன். அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ என்ன பண்றாங்கன்னா, அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள் என்னென்னலாம் பொருள் வாங்கினாங்க அப்படிங்கிற டேட்டா வச்சு அந்த மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்கி அந்த மெஷின் லேர்னிங் மாடல் வந்து அந்த கோயம்புத்தூர்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து பெங்களூர்ல அவன் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்றான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பெங்களூருக்கு வந்து ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் கேட்கறாங்க. அது என்ன பண்றாங்க, இந்த மெஷின் மாடல் எடுத்து அப்படியே அங்கே கொடுத்தாங்கன்னா அது சரி வராது. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள் வாங்குற பொருட்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். பெங்களூர்லன்னு பார்த்துட்டோம்னா அங்க வந்து கொஞ்சம் கல்ச்சர் டிஃப்ரெண்டா இருக்கும். அங்க வாங்குற பொருட்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெஷின் மாடல் நீங்க அங்க கொண்டு போய் கொடுத்தீங்க, அந்த ப்ரெடிக்ஷன் சரியா இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, அங்க இருக்கிற டேட்டா வந்து மாற்றணும். ஆனால் அந்த மெஷின் மாடல் அதே தான், ஆனால் அதற்கு ட்ரெயின் பண்ண உதவியாக இருந்த டேட்டா வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தணும். டேட்டால இருந்து மாற்றங்கள் ஏற்படுது பார்த்தீங்கன்னா அதை வந்து டேட்டா ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க, இந்த கோயம்புத்தூர்ல ஒரு கடை, பெங்களூர்ல ஒரு கடைன்னு சொல்றேன். இது மட்டுமே காரணமா இருக்காது. ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் வந்து காலப்போக்கில் அங்க மக்களின் தேவை மாறலாம், மக்களின் பழக்கங்கள் மாறலாம். ஸோ அதனால அந்த டேட்டா வந்து முன்னாடி யூஸ் பண்ண டேட்டா வந்து வேலிட் இல்லாமல் போகலாம். ஸோ அங்கே வந்து அதனால மிஷின் மாடல் சரியாக இயங்காது. ஸோ இந்த டேட்டா ட்ரிஃப்டே எல்லாம் கண்காணிச்சுட்டே இருக்கணும். இந்த டேட்டா ட்ரிஃப்ட் அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுலையும் MLOpsோட பங்கு முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷின் மாடல் உருவாக்க ஆரம்பத்திலிருந்து இந்த கடைசியில் டிப்ளாய் பண்ணி அதை கண்காணிக்கிறதுன்னு இந்த மாதிரி பல இடங்கள்ல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு இதுலையுமே வந்து MLOpsோட பங்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ பல பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மிஷின் லேர்னிங் மாடலை உருவாக்கணும், அதை வேகமாக செயல்படுத்தணும், இன்னும் நிறைய மிஷின் லேர்னிங் மாடலை நிறைய கிளைண்ட்ஸுக்கு உருவாக்கி அவங்களோட பிஸ்னஸ் அதிகரிக்கணும் அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்றதுனால இந்த மிஷின் மாடல் உருவாக்கி டிப்ளாய் பண்ணி மானிட்டர் பண்ணி அந்த லைஃப் சைக்கிளையே வந்து வேகமாக செயல்படுத்துறதுக்கு அங்கே ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அந்த ஆள் தான் MLOps, அதாவது மிஷின் ஆப்பரேஷன்ஸ் இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த MLOpsோட பங்கு என்ன, எதனால் அவங்க தேவை, இந்த காலகட்டத்தில் வளர்ந்து வரும் ஏஐல அவங்களோட டிமாண்ட் எதனால் அதிகரிக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த MLOpsை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? MLOps வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுதா? நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங் ஏஐ அந்த துறையில இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த MLOpsங்கிற ஒரு ரோல் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நீங்கள் கற்றுக்குவீங்களா? இல்லை எனக்கு இந்த MLOps வேணாப்பா, எனக்கு இது வந்து என்னோட டேஸ்ட்டுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது தவிர வேறு ஏதாவது ஒரு கேள்விகள், சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ உங்கள் மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off. Bye.